சாதகமான தீர்ப்பு சொல்ல 50 லட்சமா? சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி போட்ட அதிரடி உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிமன்றங்களிலேயே குற்ற செயல்கள் நடந்து வருகிறது. குறிப்பாக டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா என்பவர் தீர்ப்பு சொல்ல லஞ்சம் வாங்கிய வகையில் சிக்கியுள்ளார். என்றாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது. இப்படியான நிலையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்பு சொல்ல சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் மூலம் நீதிபதி 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். சென்னையை சேர்ந்த நரேஷ் அகர்வால், பிரசாத் அகர்வால் ஆகியோர் 89.90 கோடி ரூபாய் தங்கம் வர்த்தக மோசடியில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. அதையடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்ததை அடுத்து இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி 2017 ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர்களது மனுவை ஏற்று உத்தரவிட்டது. ஆனால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்தது. அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கும் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு உத்தரவு போட்டிருந்தது. அதையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் முதல் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி எம் நிர்மல்குமார் இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து வந்தார். இந்த நேரத்தில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் என்ற பெயரில் தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அதில் இந்த தங்க வர்த்தக மோசடி வழக்கில் ஆஜராகும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு 50 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தை மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் சிபிஐ உயர் நீதிமன்ற பதிவாளர் ஆகியோருக்கும் அவர்கள் அனுப்பியுள்ளார்கள். அதையடுத்து இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. பின்னர் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி எம் நிர்மல்குமார் கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டது. அப்போது அவர் இந்த வழக்கில் ஆஜராகி வரும் வழக்கறிஞரை அழைத்து இதுகுறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார். அதற்கு அவர் இந்த கடிதத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு களங்கம் ஏற்படுத்த யாரோ திட்டமிட்டு இதை செய்துள்ளார்கள் என்று மறுத்துள்ளார். அதையடுத்து ஒட்டுமொத்த உயர் நீதிமன்றமும் இதுபோன்ற கடிதங்கள் நீதிமன்ற கண்ணியத்தை கெடுத்துவிடும், அதனால் இதை அனுப்பியவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த கடிதத்தில் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றத்தின் விஜிலன்ஸ் விசாரணைக்கு அனுப்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் இதையடுத்து நீதிபதி எம் நிர்மல்குமாருக்கு சாதகமான தீர்ப்பு சொல்ல 50 லட்சம் வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் மூலம் டீல் போட்டதாக அவதூறு கடிதம் வந்திருப்பதால் இந்த வழக்கிலிருந்து அவரை விலக்கிக் கொள்ளுமாறு சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதனால் இந்த வழக்கு வேறொரு நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட உள்ளது. அதோடு இது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதனால் இதை விசாரித்த பிறகுதான் உண்மையிலேயே வழக்கறிஞர் மூலம் இந்த நீதிபதி நிர்மல்குமார் சாதகமான தீர்ப்பு சொல்ல 50 லட்சம் கேட்டாரா, இல்லை இது யாரோ அவருக்கு எதிரானவர்கள் இப்படி ஒரு அவதூறு செய்தியை பரப்பிவிட்டுள்ளார்களா என்பது அடுத்தபடியாக நடக்கும் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். அதோடு நீதிபதி மீது இப்படி ஒரு லஞ்ச புகார் வந்ததை அடுத்து சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் பலரும் தற்போது கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே நாடு முழுக்க பல நீதிபதிகள் சாதகமான தீர்ப்பு சொல்ல பணம் வாங்குவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதால் இதை இப்படியே விட்டால் நாளுக்கு நாள் இது அதிகரிக்க தொடங்கிவிடும், நீதித்துறையின் கண்ணியம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதனால் உண்மையிலேயே வழக்கறிஞர்கள் மூலம் நீதிபதி சாதகமாக தீர்ப்பு சொல்ல டீல் பேசினாரா இல்லையா என்பதை ஆராய சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா நீதித்துறையை கண்காணிப்பதற்கும் ஒரு ரகசிய உத்தரவு போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. அஜித்குமாரை அடிக்க சொல்லி டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டது யார்? அந்த அதிகாரியை காப்பாற்றுவது ஏன்? மதுரை உயர் நீதிமன்றம் அதிரடி கேள்வி. மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை கடந்த ஆண்டு நகை காணாமல் போய்விட்டதாக நிக்கிதா என்ற பெண்மணி கொடுத்த புகாரில் தனிப்படை காவலர்கள் விசாரித்த போது அடித்தே கொலை செய்தார்கள். இந்த வழக்கில் தனிப்படை காவலர்கள் கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், சங்கரபாண்டி ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க மதுரை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள காவலர்கள் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணை மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் இந்த வழக்கில் 94 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளன. அஜித்குமார் நகையை திருடியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை, அதேபோல் காணாமல் போன நகையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறியுள்ளார்கள். அது மட்டுமின்றி டிஎஸ்பி தவிர வேறு உயர் அதிகாரிகளுக்கு
இந்த கொலைகளில் தொடர்பு இருப்பதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக 2 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் தான் அஜித்குமாரை அடித்து கொலை செய்தார்கள் என்பது ஆதாரப்பூர்வமாக உறுதியாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கவே கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். இதையடுத்து நீதிபதி ஸ்ரீமதி காவல்துறையினர் மனசாட்சியுடன் செயல்பட வேண்டும். உயர் அதிகாரிகள் ஆணை போட்டால் உடனே அடித்துக் கொள்வதா? சட்ட விரோதமாக செயல்பட முடியாது என்று அவர்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்திற்கு வாருங்கள். நீதிமன்றம் உங்களை பாதுகாக்கும், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்று கூறியுள்ள நீதிபதி ஸ்ரீமதி, இந்த அஜித்குமார் விவகாரத்தில் போலீசார் செய்த குற்றத்தை மன்னிக்க முடியாது. குறிப்பாக டிஎஸ்பிக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார் என்று கண்டுபிடிக்க முடியாதா? அந்த அளவுக்கு உத்தரவிட்ட அதிகாரிகளை இவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். அதனால் அந்த அதிகாரி யார் என்று தெரியும் வரை சிறையில் உள்ள காவலாளர்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது என்றும் நீதிபதி ஸ்ரீமதி அதிரடியாக கூறியிருப்பதோடு இந்த வழக்கை 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றும் சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளார். அடுத்த செய்தி. யமன் போகும் எருமை மாடு போல விஜயின் வாகனம் கண்ணில் தெரிகிறது. கடுமையாக கலாய்த்த கம்யூனிஸ்ட் கட்சி. நடிகர் விஜய் எந்த பிரச்சாரத்தில் பேசினாலும் அங்கே பொதுமக்கள் யாரேனும் உயிரிழந்து விடுகிறார்கள். குறிப்பாக கரூரில் 41 பேர் உயிரிழந்தார்கள். சமீபத்தில் சேலத்தில் நடத்திய பிரச்சாரத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இப்படி விஜய் பிரச்சாரம் என்றாலே அங்கு கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படும் என்றாகிவிட்டது. இந்த நிலையில்தான் கோவில்பட்டியில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டத்தின் போது பேசிய மதுகூர் ராமலிங்கம் விஜயை கடுமையாக கலாய்த்துள்ளார். அவர் பேசுகையில், தமிழக வெற்றி கழகம் என்பது கட்சியாக தெரியவில்லை, சின்ன பிள்ளைகள் கூட்டமாக தெரிகிறது. சினிமா நடிகருக்காக விசில் அடிக்கும் கூட்டம் ஒரு கட்சி நடத்துகிறது. அதனால் விஜய் வந்தால் வெடி போடுகிறார்கள், விசில் விடுகிறார்கள். விஜய் செல்லும் பிரச்சார வாகனத்தை பார்க்கும்போது யமன் ஏறி செல்லும் வாகனம் போலவே இருக்கிறது. அந்த அளவுக்கு உயிர்களை காவு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவர் எப்படி மக்களை பாதுகாப்பார் என்று கேள்வி எழுப்பியுள்ள மதுகூர் ராமலிங்கம், கோட்டையை பிடிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இப்போது செங்கோட்டையனை பிடித்துள்ளார் விஜய். அதிமுக ஓரங்கட்டியதால் அவருக்கு எங்கே போவது என்று தெரியவில்லை. வேறு வழி இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துக்குள் தஞ்சமடைந்தார். இந்த விஜயோ அரசியல் மேடைகளில் சினிமா டயலாக் போன்று பஞ்சு வசனம் பேசிக்கொண்டு வருகிறார். அரசியல் எதிரியை திமுக, கொள்கை எதிரி பாஜக என்கிறார். ஆனால் இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கே எதிரி. ஆரம்பத்தில் திமுகவை போலவே பாஜகவை விமர்சித்து வந்த விஜய் சிபிஐ விவகாரம் டெல்லிக்கு சென்றதும் வாயை மூடிக்கொண்டார். இப்போது பாஜக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. அந்த அளவுக்கு சினிமாவில் எகிரி அடிக்கும் விஜய் அரசியலில் பம்மி பதுங்கிக் கொண்டு இருக்கிறார் என்று பேசி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியே அல்ல, சினிமா ரசிகர் மன்றம் ரேஞ்சுக்கு பேசியுள்ளார். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி விஜய் தரப்புக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.